தலைவன் தலைவன் சொல்லி வாழ்க்கையை அழிச்சு விட்டீங்க. தலைவன் கட்சி, இப்படி போகிறது அரசியல் கட்சி, இந்த மாநாடு, மற்ற இதில் எல்லாமே போய் என்னென்னமோ பண்ணிட்டேன். அதுலேயே பாதி வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு கல்யாணம் பண்ணி அதுவும் வாழ்க்கை சரியில்லை, அதுவும் கொண்டாடி சரியில்லை, அது மற்ற வாழ்க்கையும் போச்சு. இப்போ தலைவனுக்காண்டி என்ன பண்ணுறது? தலைவனுக்காண்டி உயிரை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இனிமேல் தலைவனுக்காண்டி அந்த கட்சியை எடுத்து நடத்தணும். அதனால் என்ன பண்ணுறது? எல்லா பேரும் வேறு கட்சியிலும் கூப்பிட்றாங்க. நான் போக விரும்பலை. வேணாம். எங்கள் குடும்பம்லாம் பெரிய குடும்பம். எங்கள் ஓட்டே 500 ஓட்டு இருக்குது. ஒரு ஏரியாவுக்குள்ளே 500 ஓட்டு இருக்குது. எங்கள் சொந்த ஓட்டே 500 ஓட்டு இருக்குது. அதனால் இருந்தாலும் இந்த டீப்பு பிறகு கூட்டணி சேர்ந்துட்டாங்க. கூட்டணி சேர்ந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வந்து கேப்டன் கட்சியிலேருந்து எனக்கு நல்லா செஞ்சால் போதும். வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு கடை வச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். நான் கேட்டு நாசமாக போயிட்டேன். ஒன்றும் இல்லாமல் முதல் தண்ணி மணியெல்லாம் அடித்தேன். அதெல்லாம் ரைட்டு ஒத்துக்கிறேன். எல்லா வேணும் பண்ணாத தப்பெல்லாம் வேலை இல்லை. எல்லாரும் தண்ணி மணி அடிக்கிறாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க. எல்லா பேரும் 1 போதை 2 போதை அடிப்பாங்க. நான் 4 போதை அடிக்கிறேன். 4 போதையில் ஒவ்வொன்றா குறைச்சி நானாக அனுப்பாடிக்கிட்டேன். உடம்பு நல்லா சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நானாக அனுப்பாடிக்கிட்டேன். அதனால் இனிமேல் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து தொழில் எடுத்து எல்லாரோட பாதையில் வந்து நல்லபடியாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நான் கடை வச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த கேப்டன் கட்சியிலேருந்து எனக்கு என்ன செஞ்சால் அடித்தேன். ஆனால் என் தலைவர் செத்தாலும் பரவாயில்ல, மூத்தானாலும் பரவாயில்ல, இந்த ஒரே கட்சியிலே இருக்குது. நான் மூத்தானாலும் என்னோட கொள்கையை தேமுதிக கேப்டன் தான்.